அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாள் வீட்டில் நல்லா தாண்டா இருந்தீங்க. எப்பட்றா ஸ்கூல் போய் ஃபர்ஸ்ட் நாளே உங்களுக்கு இப்படியெல்லாம் அப்படின்னு தான் தோணுச்சுங்க. ஈவினிங் வரும்போதே ஷாஹித் வந்து காய்ச்சலோட தான் காது வலியோட தான் வந்ததுமே ட்ராப்ஸ் எல்லாம் ஊற்றி விட்டேன். அப்பயுமே பார்த்தீங்கன்னா சரியாகலை. நம்ம எப்பவும் போக வேண்டிய இடத்துக்கு போனால் தானே சரியாகும். அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கால் வச்சா மட்டும் எப்படி தான் சரியாகுதுன்னு தெரியல. போய் ஒரு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ட்ராப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரைக்கும் லேட் ஆயிடுச்சு. மதியம் வச்சிருந்த சாப்பாடு இருந்துச்சு. அதையே வேஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு தாளிச்சுட்டேங்க. புளி சாப்பாடு தான் வந்து தாளிச்சு லைட்டாக தான் புளி ஊற்றி தாளிச்சு வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக தான் இருந்துச்சு, பத்தாது. அதனால கூடவே கொஞ்சம் சப்பாத்தி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு குக்கர்லேயே வந்து தாளிச்சு விட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மஞ்சப்பொடி, உப்புன்னு சொல்லி எல்லாம் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 2 பிரட்டு தண்ணி ஊற்றிட்டு விசில் விட்டோம்னா குருமா வந்து ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தியுமே வந்து போட வேண்டியதான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்புறம் காய் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாம் அப்பப்போ செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? அந்த நேரத்தில் கடைக்கு ஓடிட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக தேவையானது மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி டயர்ட் ஆயாச்சு, நடந்து வேறு போயிட்டு வந்தோமா, அதனால் சப்பாத்தி போட்டு குருமா வச்சாச்சு.